Hi students, welcome to Studies Media channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BSc Medical Laboratory Technology கோர்ஸ் உடைய டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் உடைய டியூரேஷன் எடுத்துட்டீங்கன்னா 3 to 4 இயர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட நீங்க 4 இயர்ஸ் படிப்பீங்க. ஸோ இதுல வந்து செமஸ்டர் எக்ஸாம் பேசஸா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில 3 இயர்ஸ் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதினா போதும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல 6 செமஸ்டர் பேசஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா 12th முடிச்சிருக்கணும், அதுல சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தா உங்களால இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண முடியும். மார்க்னு எடுத்துட்டீங்கன்னா 50 to 60% இருந்தா போதும் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க அட்மிஷன்ஸ் போடுறதுக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பொறுத்தளவு ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டியில டைரக்டாவே நீங்க போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து கோர்ஸ் கரிக்குலம் என்னென்ன இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும்னு எடுத்துட்டீங்கன்னா ஹியூமன் அனாட்டமியை பத்தி படிப்பீங்க, பிசியாலஜி பத்தி படிப்பீங்க, கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி, ஹெமட்டாலஜி அண்ட் பிளட் பேங்கிங் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் மாலிகுலர் டயக்னோசிஸ் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும்.